சிம்ம ராசிக்கு குரு வக்ர பயிற்சி 2024லேருந்து 2025 வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம். குரு வந்து அக்டோபர் 9ஆம் தேதி 2024 இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வரைக்கும் குரு பகவான் வந்து வக்ரமாகிறாரு. ரிஷப ராசியிலே வந்து அவர் ராசி வந்து பின்னோக்கி வரமாட்டார், நட்சத்திர பாதங்களை வந்தால் பின்னோக்கி கிடப்பார், ராசியை கடக்க மாட்டார். சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி டிரான்சிஷன் பார்த்தோம்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேது 2-8 இருக்கிறாங்க, சனி பகவான் 7 இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, குரு பகவான் வந்து 10 இருக்கிறாரு. ஜாப் கெரியரில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபேமிலி விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மாதிரி ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கும். இப்போது வக்ர குரு வந்து என்ன மாதிரியான பலன்களை வந்து வக்ர குரு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு எல்லாமே பேடுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக, ஓகேவா? உங்கள் சுயஜாதகத்தை எதுக்கும் பார்த்து குரு எப்படி பொசிஷன் ஆயிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. குரு வந்து உங்கள் சுயஜாதகத்திலேயே குரு பகவான் குரு கிட்ட வந்து வான்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். வக்ரமாக இருந்தால், உங்கள் சுயஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால், கோச்சாரத்துலேயும் வக்ரமாக ஆகியிருக்கிறப்போ இந்த ஒரு 4 மாதம் அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும், அதாவது ஒரு 3 மாதம் 26 நாள், அதாவது டோட்டலாக 4 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்கும். எப்போன்னா உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் வந்து வக்ரமாகியிருந்தா. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு மாட்ரேட்டான பலன்களை தான் கொடுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அப்புறம் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஒரு யோகமான தசை புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு பலன்களை கொடுக்கும், ஒரு அவ்வளோக்கா கெடுதல் நடக்காது அப்படின்னு சொல்ல வரேன். சிம்ம ராசிக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்னே சொல்லலாம். ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு கட்ஸோட எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ராசினா சிம்ம ராசிக்காரங்களை சொல்லலாம். இப்போ கரண்ட்டில் குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல வந்து வக்ரமாக போகிறாரு. அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் குரு பகவான் வந்து வக்ரமாகி இருக்க போகிறாரு, 10ஆம் வீட்டிலே இருக்க போகிறாரு. ஸோ அதனால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா, 10ஆம் இடங்கிறது என்னென்னா கர்மஸ்தானம், அதாவது வேலை, வாழ்க்கை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வேலையில் வாழ்க்கையில் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதம் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பீங்கன்னா, ஒரு மாதம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், அடுத்த மாதம் வந்து தேவையில்லாமல் செலவு ஏற்படும், அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படலாம், அடுத்து வண்டி வாகனம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் வண்டி வாகனத்தில் பழுது ஏற்படலாம், ரிப்பேர் ஆகலாம். இப்படி வந்து ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சிம்மராசிக்காரங்க. மோஸ்ட்லி இது தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஏதோ குட் டைம் பீரியட் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு அடி இருந்திருக்காது. பட் இதுதான் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு கண்டகச்சனியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான பலன்களை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு, ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து வேலையிலையும் இப்போ உங்கள் 10ஆம் இடம்னாலும் 10ஆம் இடத்துல குரு இருந்து வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பார். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும், வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருந்திருக்கும், ப்ரொமோஷன் இருந்திருக்காது, வெரி ரேர் தான், சில பேருக்கு தான் ப்ரொமோஷன் ஆகிருப்பீங்க. சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும், நம்ம மேலேயே போய் வேலையை வந்து துணிப்பாங்க. அடுத்து கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்க, நான் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன், இன்னும் ரொம்ப நெகட்டிவாக பேசணும்னு நினச்சிக்காதீங்க. பட் இதுதான் வந்து உங்களுக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது, டிரான்சிஷனே இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிற வேண்டியதான் நான் இவ்வளோத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார், அதனால் ஹெல்த்தில் முக்கியமாக ப்ராப்ளம் வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும். சில பேர்த்துக்கு வந்து சின்ன பயம் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றியான சின்ன பயம் இல்லை, ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, ஐயோ இப்படியோ இருந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான எல்லா மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். இந்த வக்ர காலம் வந்து ஒரு 3 மாதம் 26 நாள், தோராயமாக 4 மாதம் இருக்குது குரு வந்து வக்ரமாக இருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி அப்படின்னா ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? ரொம்ப டாப் இல்லை. ஏன்னா வந்து குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு யோகாதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அவர் வந்து வக்ரம் அடைஞ்சால் உங்களுக்கு அவ்வளோக்கா சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ வக்ரம் இல்லாத காலத்தில் ஏன் எனக்கு இப்படி அடிக்கிறார் அப்படின்னா, 10ஆம் இடத்துல இருந்தால் அப்படி தான் பண்ணுவார். 10ல் ஒரு பாவி இருந்தால் தான் அரசனை போல வாழ்வாங்க. அதாவது பாவினா யார்? சனி, ராகு, இந்த மாதிரியான தீய கிரகங்கள் இருந்தால் தான், அது வந்து செவ்வாய், இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இது 10ஆம் இடத்துல சூப்பர் அளவா, முழு சூப்பர் அளவா, அது அப்படி இருந்தால் சில இடத்துல வந்து இப்படி தான் இருக்கும். சில பேர் 10ல் வந்து குரு இருந்தால் வேலை பறிபோகுமாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த வேலையில் பிரச்சனை இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு அந்த வேலையில் வந்து ரொம்ப மன அழுத்தம், இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகும். அது ஒன்று தான் சொல்கிறேன். பட் அவர் தான் உங்களுக்கு யோகக்காரகன், அவர் வக்ரமான உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ 10ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து வக்ரமாகிறார்ல, நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 9, 2024 இருந்து பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப்
ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ப்ரூஃப்னா ஒருத்தங்களுக்கு இல்லை, உங்களுக்கே நீங்கள் ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம். என்னால் முடியும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். வேலையில் வந்து ஒரு கடின முயற்சி வந்து நீங்கள் போடணும். சும்மா இருந்த காலமெல்லாம் போதும் அப்படின்ட்டு சில சோதனைகளை உட்பட்டு தான் நீங்கள் பல சாதனைகளை அடைவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வந்து அதை பல இடத்துல வந்து நீங்கள் அவமானம் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். வேலையில் ஆகட்டும், பிஸ்னஸில் ஆகட்டும், உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. பட் நீங்கள் இந்த ஒரு சோதனைகளை தாண்டினாதான் நீங்கள் சாதனை அடைவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்குன்னு சோதனையிலேயே போகுமா அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து இந்த காலகட்டம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எதாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசிக்காரங்க. பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுதான் வந்து உண்மையான ஒரு பலனே அதுதான். நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். எதை கண்டுமே பயப்பட மாட்டீங்க. சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜா, அந்த மாதிரி தான் நீங்களும். அதுதான். ஆனால் அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நிறையா இடத்துல வந்து நீங்கள் அது அவ்வளோ காட்டுக்கே ராஜானா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காட்டுக்கு ஒரு ராஜாவாக இருந்திருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு தலைவன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உருவாக முடியாது அப்படிங்கிற பல சோதனைகளை தாண்டி தானே ஒரு தலைவனே உருவாகிறான். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமை வேணும், அதையும் தாண்டி வந்து விடாமுயற்சி வேணும், நம்பிக்கை, இதெல்லாம் இருக்கணும் இந்த டைமில். ஏன்னா சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஒரு முடிவெடுங்க. அதில் தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறேன். பிஸ்னஸ்லேயே நிறைய தடுமாற்றம் ஏற்படும், அதையை தாண்டி நீங்கள் சாதனை செய்யணும். அது உங்களோட திறமை, உங்களோட கடின முயற்சி, உங்களோட நம்பிக்கை அது அந்த விஷயத்தில் இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முழுசாக நம்பணும். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து பேக் அடிச்சிடுறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லலாம், மைனஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பின்னோக்காமல் நீங்கள் தைரியமாக அந்த இடத்துல நின்று போராடினீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற. ஏன்னா குரு மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. சாதகம் அற்ற பலன்களை தான் உங்களுக்கு செஞ்சிட்ருக்குறாங்க. சாதகம் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு பலன்களை செஞ்சிட்ருக்காங்க. அந்தளவுக்கான நல்ல பொசிஷனில் சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் இல்லை. சரி, மாத கிரகங்களான உங்களோட ராசிநாதன் சூரியனே வந்து அவர் அப்பப்போ வந்து அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். சூரிய பகவான், ஓகேவா? அது மாதத்துக்கு ஒரு டைம் பயிற்சி அவர் காப்பாற்றுவார். சுக்கிரன் புதன்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ராஜ கிரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கான சாதகமான பலன்களை கொடுக்காம அந்த கரெக்டான இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாதமான பலன்களை கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ சில விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நிறைய சோதனைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நீங்கள் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நான் இதுதான் சொல்கிறேன், ஓகேவா? 10ஆம் இடத்துல இருந்து இந்த மாதிரியான இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பாகட்டும், எல்லாத்துலேயுமே படிப்பு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா மந்தமாக இருக்கும். நான் படிக்கவே மாட்டேன், வீட்டில் வேறு அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்பெல்லாம் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. பட் அது என்ன தான் மார்க் கம்மியானாலுமே நீங்கள் உங்களை நம்பணும். அப்போ தான் வந்து நீங்கள் மார்க் எடுப்பீங்க. அடுத்து நீங்கள் ஃபாரின் அப்ராட் ட்ரை பண்ணுறவங்களாகட்டும், என்ன விஷயம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், ஏன்னா இவ்வளோ நாள் போராடுறேன், நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாத்தையும் முயற்சி செஞ்சுட்டு விட்டுருவீங்க. நான் எவ்வளவோ பண்ணினேன், எனக்கு எந்த இன்க்ரிமெண்டல் நான் ஏன் பண்ணணும்? அதுதான் தப்பு. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரியான நீங்கள் சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறப்போ நீங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு பழமொழி உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்ன ஒரு முக்கியம்னா பொறுமை ரொம்ப முக்கியம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதாவது விடாமுயற்சி வேணும், கடவுள் பக்தி, கடவுளோட அனுகிரகம் வேணும், அப்புறம் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாமே இருந்தால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அந்த கல்லையே உடைச்சிடலாங்கிறேன், பாறையே உடைக்க முடியும். இந்த மாதிரி விஷயம் பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை, கடவுள் பக்தி, கடவுளோட அனுகிரகம் இதெல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாத நேரத்தில் வந்து உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட நம்பிக்கை, உங்களோட பொறுமை, உங்களோட விடாமுயற்சி, உங்களோட கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் அதில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க அப்படிங்கிறேன். அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறப்போ வந்து குரு 10ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறப்போ எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வேலை, பதவி, ப்ரொமோஷன், இந்த இன்கம், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் அமைதியாக போய்க்கோங்க. வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையாகட்டும், பதவியில் இருக்கிறவங்களாகட்டும், அரசியல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறதாகட்டும், நீங்கள் வந்து உங்களோட இடத்துல அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாமல் கோபதாபங்கள் வேண்டாம், தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டாம், தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை முழுசாக நம்புங்க, அது உங்களுக்கு நடக்கும்.
அதனால தான் சொல்ல வரேன். ஸோ இந்த இந்த வக்ர காலகட்டம் வந்து இந்த 4 மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து உங்கள் ராசி கட்டத்தில் வந்து குருன்னு எழுதியிருக்கும், அதுக்கு பக்கத்தில் வான்னு எழுதியிருக்கான்னு பாருங்கள். வானா வக்ரம், இல்லை இங்கிலீஷ் சார்ட்டில் வந்து ஆர்னு எழுதியிருக்கும், ரெட்ரோகிரேட். ஆர்னா ரெட்ரோகிரேட்னா வக்ரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்துலேயும் ரெட்ரோகிரேட் வக்ரமாக இருந்து இப்போ கோச்சாரத்தில் அக்டோபர் 9 2024 இருந்து 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 வரைக்கும் குரு வந்து வக்ரமாகிறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் சுய ஜாதகத்துலேயும் வக்ரமாகி இந்த கோச்சாரத்துலேயும் வக்ரமாகிறப்ப அந்த 4 மாதம் நீங்கள் என்ன நினச்சா நடக்கும். பட் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்படி வக்ரம் இல்லை அப்படின்னா அது இந்த மாதிரியான பலன்கள் நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், பொறுமை, ஒரு விஷயத்தை வந்து அவசரம், படபடப்பு இதெல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக க்ளீனாக ஒரு பொறுமையாக ஒரு நம்பிக்கை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கிடைக்கும், வரணும், கரெக்டாக அமையும். பட் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வந்து எதை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு என்னடா அப்படி நெகட்டிவாக தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைமுக்கு 4 டைம் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் சிம்மராசிக்காரங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளவோ பார்த்துட்டீங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இது ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்குவீங்க. ஸோ நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. 10ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருந்தால் இந்த மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாரு. நிறையா ஒரு சோதனைகளை வந்து உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு. அதையை தாண்டிங்கன்னா உங்களுக்கு சாதனை ஏற்படும். ஒரு முக்கியமான விஷயம், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா உங்களோட 5 கூடையவரே அவர் தான், குரு பகவான் தான். அதனால் வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதோட தாக்கம் வந்து குறையும், ஒரு நல்ல பலன்கள் வந்து ஏற்படும். ஸோ அவ்வளோதான். ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து வீண் போகாமல் நிறைய பேர்த்துக்கு போய் சேர்ந்து அவங்களும் அதை பார்த்து பலனடைவாங்க அப்படிங்கிறேன். நான் இப்போ இதெல்லாம் சொன்னதெல்லாம் எல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும் அந்த இடத்துல நிதானமாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உங்கள் சைடு. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ தான் 4 பேர்த்துக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான பலன்கள் வேணும்னு சொல்லுங்கள். நானும் என்னோடய டீமும் அது நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எப்போ சொல்கிறீங்க, நீங்கள் போட்டதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். 1 or 2 days ஆனாலுமே எங்களுக்கு பிஸி ஸ்கெடியூலை தாண்டி நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.